இந்த வீடியோவில் நாம் 25 டெய்லி யூஸ் பண்ணுற கொலோக்கியல் இங்கிலீஷ் சென்டென்சஸ். கொலோக்கியல்னா பேச்சு வழக்கு. நாம் நார்மலாக பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ எங்கே போகிற? வேர் ஆர் யூ கோயிங்? நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போகும்போது தான் ஸ்ட்ரீட்டில் யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ கேட்குறாங்க, நீ எங்கே போகிற? அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, சும்மா கடைக்கு போகிறேன். ஸோ இதை இந்த கான்வர்சேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வேர் ஆர் யூ கோயிங்? பர்சன் ஏ இஸ் ஆஸ்கிங் தானே. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் கோயிங் டு த ஷாப், சும்மா கடைக்கு போகிறேன். ஓகே, சென்டென்ஸ் 2 பாருங்கள். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வாட் இஸ் ஹீ அப் டு? இல்லைன்னா எப்படி சொல்லலாம், வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ அப் டு? இல்லைன்னா எப்படி சொல்லலாம், வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். வீட்டில் அம்மா கேட்பாங்கள்ல, டே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் அண்ணனோ தம்பியோ என்ன சொல்லுவாங்க, அவன் கேம் ஆடிக்கிட்டு இருக்காமா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இந்த கான்வர்சேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் இஸ் ஹீ அப் டு? ஹீ இஸ் பிளேயிங் அ கேம். சரியா, ஹீ இஸ் பிளேயிங் அ கேம்னா அவன் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஓகே, சென்டென்ஸ் 3 பாருங்கள். நீ ரொம்ப லேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி போல, நீ ரொம்ப லேட்டா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் ஸோ லேட். இல்லாட்டி வேறு எப்படி சொல்லலாம், யூ ஆர் ரியலி லேட். யூ ஆர் ஸோ லேட் ஆர் யூ ஆர் ரியலி லேட் இப்படியும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். இது நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறது தான், அப்படி தானே. நீ ரொம்ப லேட்டா, அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, டிராஃபிக்கில் சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நார்மல் கான்வர்சேஷன் தான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் ஸோ லேட். அதுக்கு பர்சன் பி காட் ஸ்டக் இன் டிராஃபிக், தட்ஸ் ஆல். டிராஃபிக்கில் சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 4 பாருங்கள். போகணும்னு தோணலை. ஓகே, டோன்ட் ஃபீல் லைக் கோயிங். டோன்ட் ஃபீல் லைக் கோயிங். எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். ஏன் இன்னும் ரெடி ஆகலை? நம்ம கோவிலுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ கிளம்பிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தங்க லாஸ்ட் மினிட்டில் சொல்லுவாங்க, நான் வரலப்பா, எனக்கு போகணும்னு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ போகணும்னு தோணலை, இதை ஒரு எக்ஸாம்பிள் கான்வர்சேஷனில் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, ஏன் இன்னும் ரெடி ஆகலை? அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, போகணும்னு தோணலை. ஸோ இந்த கான்வர்சேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வை ஆரண்ட் யூ ரெடி எட்? ஸோ பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, டோன்ட் ஃபீல் லைக் கோயிங், எனக்கு போகணும்னு தோணலை. சரியா, ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங். ஓகே, சென்டென்ஸ் 5 பாருங்கள். அவ்வளோ நேரம் ஆகிட்டா? இஸ் இட் தட் லேட் ஆல்ரெடி? இஸ் இட் தட் லேட் ஆல்ரெடி? எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். யூஸ்வலாக 8 மணிக்கு எந்திரிக்கணும்னு நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம எந்திரிக்கிறதே 10 மணிக்கு தான். சரியா, 10 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம டைம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அவ்வளோ லேட் ஆகிடுச்சா சொல்லுவோம்ல. ஸோ இது நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான் தானே. ஸோ பர்சன் ஏன் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 10 மணி ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ நேரம் ஆகிட்டா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஆல்ரெடி 10 o'clock. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, இஸ் இட் தட் லேட் ஆல்ரெடி? ஓகே, அப்படி ஷாக்கிங்கில் கேட்குறாங்க, அவ்வளோ லேட் ஆகிட்டா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 6 பாருங்கள். சாப்பிட்டாச்சா? இது நார்மலாக கேட்குறது தான், அப்படி தானே. ஹேட் யோர் ஃபுட் இல்லைனா ஹாவ் யூ ஈட்டன் அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஹேட் யோர் ஃபுட் இல்லைனா ஹாவ் யூ ஈட்டன் இப்படின்னு கேட்கலாம். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். ஹாய், சாப்பிட்டாச்சா? பர்சன் ஏ கேட்குறாங்க. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டேன், நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹே, ஹேட் யோர் ஃபுட்? பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, யா ஐ ஏட், வாட் அபவுட் யூ? நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 7 பாருங்கள். இன்னும் ரெடியாக இல்லையா? ஸ்டில் நாட் ரெடி. ஸ்டில் நாட் ரெடி. ஓகே, எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, இன்னும் ரெடியாக இல்லையா? அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, இன்னும் 5 minutes. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டில் நாட் ரெடி. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் 5 more minutes, இன்னும் ஒரு 5 minutes கொடுங்க. ஓகே, 5 minutesல ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 8 பாருங்கள். அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்சஸ், வாக்கியங்கள், அப்படி தானே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ டாக்ஸ் டூ மச்.
இல்லைனா he is over reacting அப்படின்னு சொல்லலாம் சரியா. he talks too much இல்லைனா வேற எப்படி சொல்லலாம், he is over reacting சரியா. எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுறான், அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான்டா. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுறான், ஆமாம் சரி சும்மா விடு அப்படின்னு சொல்லுவான்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he talks too much. ஓகே, பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, யா ஜஸ்ட் சில், சும்மா விடுடா ஜஸ்ட் சில் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தட்ஸ் இட். சென்டென்ஸ் 9 பாருங்க. இதுக்கு நீங்கள் தான் காரணமா, ஆர் யூ த ரீசன் ஃபார் திஸ், ஆர் யூ த ரீசன் ஃபார் திஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ லெஃப்ட் ஓவர் ஃபுட் வீட்டில் இருக்குது, இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வைன்னு அம்மா நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம மறந்துருப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா அதை பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க, இந்த ஃபுட்டு வெளியே வச்சதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படி கேட்பாங்கல்ல. எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் கெட்டு போச்சே. ஓகே, அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம தானே ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விட்டுட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் தான் காரணமா, இதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், எவ்ரி திங் இஸ் மெஸ்ட் அப், எல்லாம் கெட்டு போச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் யூ த ரீசன் ஃபார் திஸ், இதுக்கு நீங்கள் தான் காரணமா. ஓகே, சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற சென்டென்சஸ் தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 10 பாருங்கள். என்னடா இவ்வளவு சீன் போடுற, ஒய் ஆர் யூ ஷோயிங் ஆஃப், இல்லைனா ஒய் ஆர் யூ மேக்கிங் எ சீன், ஒய் ஆர் யூ ஷோயிங் ஆஃப், இல்லைனா எப்படி சொல்லலாம், ஒய் ஆர் யூ மேக்கிங் எ சீன். நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறது தான். எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, என்னடா இவ்வளோ சீன் போடுற. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஒய் ஆர் யூ ஷோயிங் ஆஃப். பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், தட்ஸ் ஆல், சும்மா ஃபன்னுக்கு தான். ஓகே, சென்டென்ஸ் 11 பாருங்கள். எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது, நல்லா ரெய்னி சீசனாக இருக்கும், நம்ம இந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியத்தை சொல்லுவோம் அப்படி தானே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஆர் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ கப் ஆஃப் டீ. ஓகே, ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ, இல்லைனா வேற எப்படி சொல்லலாம், ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ கப் ஆஃப் டீ. ஓகே, எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, இந்த கான்வர்சேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வாட்ஸ்அப், என்னாச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பர்சன் பி, ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ கப் ஆஃப் டீ, எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 12 பாருங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், லெட் அஸ் see tomorrow. கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது தான். ஸோ எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணலாமா. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷால் வி பிளான் திஸ் வீக்கெண்ட். அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, லெட் அஸ் see tomorrow, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேணாம் அப்படி சொல்லுவோம்ல. ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 13 பாருங்கள். அதெல்லாம் வேண்டாண்டா, forget about it man, இல்லைனா don't worry about it. ஓகே, forget about it man, இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம், don't worry about it. ஸோ எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். இது யூஸ்வலாக என்ன சினாரியோலாம் வரும், நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம சோக கதையை ஏதாவது சொல்லும்போது ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்போம் அப்படி தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணும். அதுக்கு பர்சன் பி, அதெல்லாம் வேண்டாண்டா, நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வாட் ஷுட் ஐ டூ. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, டோன்ட் வரி அபவுட் இட், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா, அதை லீவ் இட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, சென்டென்ஸ் 14 பாருங்கள். அவங்க வந்தாச்சா, ஹாவ் தே கம், இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம், ஆர் தே ஹியர் எட் அப்படி கேட்போம்ல. ஹாவ் தே கம், வேறு எப்படி சொல்லலாம், ஆர் தே ஹியர் எட். ஓகே, எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். அவங்க வந்தாச்சா. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹாவ் தே கம், எஸ் ஜஸ்ட் a few more minutes, இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 15 பாருங்கள். சரி பார்ப்போம் இப்படி சொல்லுவோம், இது அடிக்கடி நாம் யூஸ் பண்ணுற வாக்கியம். சரி பார்ப்போம், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஆல் ரைட் see you, இல்லைனா ஓகே லெட் us see. ஓகே, ஆல் ரைட் see you அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம், ஓகே லெட் see. ஓகே, எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். என்ன சினாரியோ சொல்லலாம்,
இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் நமக்கு தெரிஞ்சவங்கள பார்ப்போம். நல்ல நலன் விசாரித்து பல கதைகள் பேசி அட் த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம், சரி பார்க்கலாம் அப்படி சொல்லி முடிப்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ண கான்வர்சேஷன் பாருங்கள். நாளைக்கு சந்திப்போம் பர்சன் ஏ சொல்கிறாங்க, சரியா? அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, சரி பார்ப்போம் அப்படி ஒரு ஸ்மைலோட நம்ம அந்த கான்வர்சேஷன் முடிப்போம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், see you tomorrow. ஓகே, பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆல் ரைட் see you. ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 16 பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்களே அப்படி சொல்லுவோம்ல, யூ ஹேண்டில்ட் இட் ரியலி வெல். யூ ஹேண்டில்ட் இட் ரியலி வெல். ஸோ இப்போது காலேஜில் ஒரு செமினாரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பற்றியோ பல பேர் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஸோ பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் ரொம்ப சிரமமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்ததில்ல அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பர்சன் என்ன சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த ப்ராஜெக்ட் வாஸ் ரியலி டஃப். ஸோ பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, யூ ஹேண்டில்ட் இட் ரியலி வெல். நீங்கள் நல்லாவே ஹேண்டில் பண்ணீங்க. ஓகே, சென்டென்ஸ் 17 பாருங்கள். அவன் நல்லா மாஸாக இருக்கான்டா. ஓகே, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹீ ஹேஸ் காட் எ குட் வைப், இல்லைனா ஹீ இஸ் இம்ப்ரெசிவ். ஓகே, ஹீ ஹேஸ் காட் எ குட் வைப் ஆர் ஹீ இஸ் இம்ப்ரெசிவ். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட வாக்கியத்தை பொதுவாக நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். அவன் நல்லா மாஸாக இருக்கான். அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹீ ஹேஸ் காட் எ குட் வைப். அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, எஸ் ஹீ இஸ் ரியலி கான்ஃபிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 18 பாருங்கள். நீங்கள் எப்பவும் பிஸி. யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி அப்படி சொல்லுவோம்ல, யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி. ஸோ எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். நீங்கள் எப்பவும் பிஸி. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வேலை அதிகம் அதனால தான் பிஸி அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, எஸ் காட் அ லாட் ஆஃப் ஒர்க். எனக்கு ரொம்ப வேலை அதிகம். ஓகே, சென்டென்ஸ் 19 பாருங்கள். அவளுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகம்தான். இது மூவிஸ்லலாம் அந்த டயலாக் கேட்டிருப்போம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசுவாங்க அப்படி தானே. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷீ ஹேஸ் காட் அ பிட் ஆஃப் ஆட்டிடியூட். ஷீ ஹேஸ் காட் அ பிட் ஆஃப் ஆட்டிடியூட். எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். அவளுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகம்தான். அதுக்கு பர்சன் பி, ஆமாம் நண்பா அப்படி சொல்லுவோம்ல, ஷீ ஹேஸ் காட் அ பிட் ஆஃப் ஆட்டிடியூட். பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, எஸ் டியூட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 20 பாருங்கள். அந்த மேட்டர் இன்னும் செட்டில் ஆகலை. தட் இஷ்யூ இஸ் ஸ்டில் நாட் செட்டில்ட். தட் இஷ்யூ இஸ் ஸ்டில் நாட் செட்டில்ட். பொதுவாக ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த சென்டென்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, அந்த வேலையை முடிச்சிட்டியா. அதுக்கு பர்சன் பி, இல்லை அந்த மேட்டர் இன்னும் செட்டில் ஆகலைப்பா. ஸோ எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இஸ் தட் ஒர்க் ஃபினிஷ்ட் அப்படின்னு பர்சன் ஏ கேட்குறாங்க. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, நோ தட் இஷ்யூ இஸ் ஸ்டில் நாட் செட்டில்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 21 பாருங்கள். போடா வேறு வேலை இல்லாமல். ஓகே, கெட் லாஸ்ட் யூ ஜாப்லெஸ் ஃபெல்லோ. இல்லைனா எப்படி சொல்லலாம், கோ அவே நத்திங் எல்ஸ் டு டூ. ஓகே, கெட் லாஸ்ட் யூ ஜாப்லெஸ் ஃபெல்லோ இப்படின்னு சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம், கோ அவே நத்திங் எல்ஸ் டு டூ. ஓகே, இது நண்பர்களுக்குள்ளே பேசுகிற வாக்கியம்தான். சில நேரங்களில் ஏதாச்சும் கோபத்தில் கூட இப்படி நாம் பேசியிருப்போம் அப்படி தானே. எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுற. அதுக்கு பர்சன் பி, போடா வேறு வேலை இல்லாமல். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, கெட் லாஸ்ட் நத்திங் எல்ஸ் டு டூ. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் 22 பாருங்கள். என்னடா ஜோக் பண்ணுறியா, ஆர் யூ கிட்டிங். இல்லைனா யூ ஆர் ஜோக்கிங் அப்படி சொல்லுவோம்ல, ஆர் யூ கிட்டிங். இல்லாட்டி வேறு எப்படி சொல்லலாம், யூ ஆர் ஜோக்கிங். ஓகே, எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ சொல்கிறாங்க, நான் லாட்ரி வின் பண்ணிட்டேன். அதுக்கு பர்சன் பி, என்னடா ஜோக் பண்ணுறியா, விளையாட்டுக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ வாண்ட் த லாட்ரி. பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஆர் யூ கிட்டிங், என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு கேட்போம்ல. ஓகே, சென்டென்ஸ் 23 பாருங்கள். சரி சரி அமைதியாக இரு. ஓகே ஓகே காம் டவுன், கொஞ்சம் கூலாக இரு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இது யூஸ்வலாக பேசுகிற கான்வர்சேஷன் தான் தானே. பாருங்கள், மனசே சரியில்லை அப்படி பர்சன் ஏ சொல்கிறாங்க. அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, சரி சரி அமைதியாக இரு, கொஞ்சம் கூலாக இரு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ ஐ ஆம் நாட் ஓகே.
அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, ஓகே ஓகே காம் டவுன். சரியா? சென்டென்ஸ் 24 பாருங்கள். அவங்க சொல்கிறது கூட சரிதான். ஓகே, தே ஹாவ் காட் அ பாயிண்ட் டூ. தே ஹாவ் காட் அ பாயிண்ட் டூ. சரியா? எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க தான் சரி, அவங்க சொல்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன். அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கூட சரிதான்ப்பா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ திங்க் தே ஆர் ரைட். அதுக்கு பர்சன் பி என்ன சொல்கிறாங்க, தே ஹாவ் காட் அ பாயிண்ட் டூ. இவங்க சொல்கிறது கூட சரிதானே. ஓகே, லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சென்டென்ஸ் 25. நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க. யூ ஆர் ஸோ கூல். யூ ஆர் ஸோ கூல். எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள். பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணிட்டீங்களா. அதுக்கு பர்சன் பி, ஆமாம் நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்களே. ஓகே, இது வந்து பொதுவாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிக்கும் போது இந்த வாக்கியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், யூ ஹேண்டில் தட் ப்ராப்ளம். அதுக்கு பர்சன் பி, எஸ் யூ ஆர் ஸோ கூல் அப்படி சொல்லுவோம்ல. இதே போல் நெக்ஸ்ட் 25 சென்டென்சஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.